ஜெய் சாயிராம். இன்னுமே அடையாளப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்க்கையில் மறைந்துதான் கிடக்கிறது. அவற்றில் நம் வெற்றியும் ஒன்றாக இருக்கலாம் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளை உனக்கு மகிழ்வான நாளாக மாறப்போகிறது. இரட்டிப்பு நற்செய்தி நிச்சயமாக கேட்கத்தான் போகிறாய். நீ ஏங்கி கேட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது எல்லாமே உன் கையில் கிடைக்கும் அந்த அற்புத நேரமை நீ நெருங்கிவிட்டாய் என் பிரியமே. உனக்காகவே எல்லாம் ஒரு சேர நடக்கப் போகிறது. எல்லைகளை தாண்டி உனக்கான ஏற்றங்களை நீ தொடத்தான் போகிறாய். நிச்சயமாக எல்லாமே நல்ல விதமாகவே நிகழத்தான் போகிறது. என் அன்பு பிரியமே, வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை விட ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனவைதான் அதிகமாக இருக்கிறதே என்று வருத்தப்படாதே. சில விஷயங்கள் உனக்கு வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் நீ தவற விட்டுவிட்டால் அதையே நினைத்து நினைத்து வாழ்க்கை முழுக்க வருத்தப்படும் நேரம் வந்துவிடும். கிடைக்கின்ற சிலவற்றையும் தவற விட்டுவிட்டு வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதே என் பிரியமே. கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இதோ உனக்கான வாய்ப்பு வந்துவிட்டது. இன்னும் சில மணி நேரமே. இந்த உலகத்தில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என் பிரியமே. எதுவுமே கிடையாது. உண்மையாக நீ சிறப்பாக செயல்பட்டால் யாரும் யாரையும் நிச்சயமாக ஜெயித்து காட்டலாம். திறமைகள் இல்லாத மனிதர்கள் என்பது கிடையவே கிடையாது. உன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாதவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய திறமை எது என்பதை கண்டுபிடி. ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்துள்ள திறமைகள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் நிச்சயமாக வெளிவரும். ஆம் என் பிரியமே, வாழ்வில் இக்கட்டுகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் இதுவரை நீ பார்க்காத புதிய நபரை உனக்குள்ளேயே நீ காண்பாய். ஆம் என் பிரியமே, உனக்குள்ளேயே நீ காண்பாய். உனக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தால் விழுந்து விடாமல் இரு என் பிரியமே. விழுந்து விடவே வேண்டாம். விமர்சனங்களிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியதும் புரிந்து கொள்ள வேண்டியதும் நீ உன்னை மெருகேற்று கொள்ள வேண்டியதும் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்த கற்றுக்கொள். விமர்சனங்களும் விமர்சிப்பவர்களும் உன்னுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே உதவி செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அர்த்தமற்ற விமர்சனங்களை தள்ளிவிடு என் பிரியமே. அர்த்தமற்ற விமர்சனங்களை அப்படியே தள்ளிவிடு. உண்மையில் அர்த்தமற்ற விமர்சனங்கள் விமர்சனங்களே அல்ல என்பதை புரிந்து கொள். அவைகள் உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய தேவையில்லாத செயல் என்பதை புரிந்து கொள். அவ்வளவுதான், மனம் லேசாகிவிடும். எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் அதை தீர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நீ தனித்துவமானவன். என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னை யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காதே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே கிடையாது. ஆம் என் பிரியமே, யாருக்குமே கிடையாது. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகிவிடுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கடந்து சென்றுவிடு. பிரச்சனைகளோடு வாழ பழகிவிடு. பிறகு அதுவே வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லாமல் மாறிவிடும். ஆம் என் பிரியமே,
உழைக்காமல் அமைதியாக இருப்பவனுக்கு வாழ்க்கையே கிடையாது. கடினமாக உழைக்க தயாராக இருப்பவர்களுக்கு மென்மேலும் பிரம்மாண்ட வெற்றி வந்து கொண்டே இருக்கும். என்றுமே அழிவே கிடையாது. கேட்பவையெல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனையே இருக்காது என் பிரியமே. ரசனையே இருக்காது. கிடைத்ததெல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவுமே இருக்காது. வாழ்க்கை என்றுமே ஒரு போர்க்களம்தான். அந்த போர்க்களமான வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் போராடித்தான் ஆக்க வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் எதற்குமே தளராத மனமுடையவர்களுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை என் பிரியமே. முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதற்குமே பயம் கொள்ளாதே. உனக்குள் பயம் இருந்தாலும் அதை வெளியில் கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளாதே என் பிரியமே. தைரியம் இல்லை என்பதை வெளிக்காட்டுவது கூட தவறில்லை. ஆனால் பயம் இருக்கிறது என்பதை காட்டுவது மிக மிக தவறு. பயத்தை வெளிக்காட்டுவது உனக்கு வரும் கஷ்டங்களை நீயே எதிர்கொண்டு அழைப்பதற்கு சமம். என் அன்பு பிரியமே, எல்லைகளை தாண்டி ஏற்றத்தை தொட தயாராக இரு. இன்னும் சில மணி நேரமே. வாழ்வில் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டுமென்றால் அனைத்தையும் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முன்பாக இறைவன் உனக்கு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பெரிய அளவில் கொடுக்கத்தான் செய்வார். கொடுத்துதான் பார்ப்பார். வரப்போரும் பிரச்சனைகளையும் சந்தோஷத்தையும் சமாளிக்க உன்னால் முடியுமா என்று சோதித்து பார்க்கிறார் இறைவன் என்று புரிந்து கொள். இந்த உலகத்தில் உன்னால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனை என்று எதுவும் கிடையாது என் பிரியமே. சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே இறைவன் உனக்கு கொடுப்பார். அதை சமாளித்துதான் ஆக வேண்டும். சமாளிக்கவும் முடியும் உன்னால். இந்த எதையுமே கடந்து சென்றால்தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என் பிரியமே. நேற்றைய பொழுது வைத்து இன்றைய பொழுதை நீயே முடிவு செய்து விடாதே. அது நாளைக்கே நீ எதிர்பார்த்ததை விட நன்மையாகவும் மாறலாம் தானே. நம்பிக்கையோடு வீர நடைப்போடு. எது ஒன்றிலும் திருப்தி அடைந்து விடாதே. திருப்தியின்மை, ஏக்கம், இது இரண்டும் உன்னுடைய வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானது என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான அமைதியும் நிம்மதியும் வேறு யாராவது தருவார்கள் என்று கற்பனையில் இருக்காதே என் பிரியமே. உன்னை தவிர உனக்கான அமைதியையும் நிம்மதியையும் வேறு யாருமே தர மாட்டார்கள். தரவும் முடியாது. எல்லைகளை தாண்டி ஏற்றங்களை தொட தயாராக இரு. எல்லையற்ற வானத்தைப் போல, எல்லையே இல்லாத வானத்தைப் போல பறந்து விரிந்துள்ள சக்தி கொண்ட ஆற்றல்கள் உன் ஒவ்வொருவரின் இதயத்திற்கும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உணராமல் உன்னை நீயே பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. உன்னை நீயே பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சின்ன சின்ன தோல்விகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது என் பிரியமே. எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் பிரச்சனையே இல்லாத மனிதர்கள் என்று யாருமே இல்லை, எவருமே இல்லை. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. பிரச்சனைகளுக்கு பயந்து யாரும் வாழ்க்கையை முடித்து கொள்வதும் இல்லை. பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். என் அன்பு பிரியமே, பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்வதில்தான் நீ வாழும் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கி இருக்கிறது என் பிரியமே. இந்த உலகத்தில் அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய பொய்யாகத்தான் தோன்றும் உனக்கு. ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய பொய்யாகத்தான் தோன்றும். அது கிடைக்கும் வரை, அது உனக்கு கிடைக்கும் வரை அதிர்ஷ்டம் பொய்யாகத்தான் தோன்றும்.
அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக உனக்கும் கிடைக்கும் அதிர்ஷ்டம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மையிலும் உண்மை. என் பிரியமே, அந்த அதிர்ஷ்டமும் உழைப்பவர்களிடம் மட்டும்தான் வரும். உழைக்காமல் அப்படியே இருந்துவிட்டால் எதுவுமே நெருங்கவே நெருங்காது. மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு முன்பாக சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கொண்டிருப்பது சாதாரணம்தான் என் பிரியமே. தடங்கல்கள் வந்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று தளர்ந்து போய்விடாதே. உன்னுடைய முயற்சியையும் நிறுத்திவிடாதே. ஒரு நாள் எல்லா தடங்கல்களும் விலகி எதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றதோ, எதுவெல்லாம் உனக்கு கிடைக்காமல் இருந்ததோ, எதுவெல்லாம் நீ விரும்பினாயோ, எதையெல்லாம் நீ பிரார்த்தனையாக வைத்தாயோ, அது அனைத்தும் ஒட்டுமொத்தமாக உனக்கு வந்து சேரும். அந்த நல்ல நாள் நெருங்கி இருக்கிறது. நன்றியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாத்தியமாகவே நடக்கும், சாதகமாகவே நிகழும். ஒவ்வொரு சோதனைகளும் உனக்கு பல அனுபவங்களையும் பல நல்ல செய்திகளையும் கற்றுத்தருகிறது என்பதை உணர்ந்து கொள். மனதிற்கு பிடித்ததை அடிக்கடி நினைத்து பாருங்கள். மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இதைவிட முக்கியம், வெறுப்பதை மறந்து விடுங்கள். அப்பொழுதுதான் மனதிற்கு நிம்மதியல்ல, பெரும் நிம்மதி கிடைக்கும். கிடைக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள தவறினால் அது தேடும் பொழுது கிடைக்காது. எனவே கிடைக்கும் பொழுது, வரும் பொழுது, வரக்கூடிய வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்திக் கொள். எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் பொழுது ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கும். நம் வாழ்விற்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மனதில் நிறுத்திக்கொள். குழந்தையே, இன்று இரவு பார், உன் கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். நான் நிகழ்த்தும் அதிசயத்தை, அற்புதத்தை காலையில் நீ உணர்வாய். குழந்தையே, உன்னை எந்த இடத்தில் மற்றவர்கள் வைத்திருப்பார்கள் என்று சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் உனக்கு புரியும். அது உன் மனதிற்கும் புலப்படும். எனவே யாரையும் எளிதாக நம்பிவிடாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. கண்மணியே, உன் அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கிவிடலாம் எளிமையாக. அதேபோல ஆசையை அதிகமாக வைத்தால் துன்பத்தை மிக எளிதாக வாங்கிவிடலாம். குழந்தையே, வழி தந்த பிறரை மறந்துவிடு. குறை சொன்ன பலரை மன்னித்துவிடு. அதுபோல உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் ஒதுங்கியே இரு. அது மட்டுமல்லாமல் உன் மனதை காயப்படுத்தியவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றுவிடு. இதுவே உன் மனதிற்கு நிம்மதியை தரும். உன் வாழ்விற்கு அதைவிட பெரும் நிம்மதியை தரும். பல சந்தர்ப்பங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது குழந்தையே. ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டே ஓடு. நிற்பதாக இருந்தால் எதையுமே எதிர்த்து நில்லு. தேவையற்றவர்களிடம் நீ காட்டும் அன்பையும் பாசத்தையும் உன் மனதை புரிந்து கொண்டவர்களிடம், உன்னை உண்மையாக நேசிப்பவர்களிடம் காட்டிப்பார். அப்பொழுது தெரியும் அந்த அன்பின் ஆழத்தை என்னவென்று உனக்கு புரியும். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தை நீ உணர்ந்து கொள்வாய், புரிந்தும் கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பதால் உனக்கு வரும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மிக எளிதாக விலகிவிடும். குழந்தையே, உனக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான விடியல் நாளை கண்டிப்பாக விடியும். ஆச்சரியத்தால் அதிசயித்து நிற்கப் போகிறாய். காத்திருப்பதெல்லாம் உன்னுடைய கர்ம பலன்களே. உன் கர்மாவின்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் பாவத்தின்படியே உன் வாழ்வு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் கண்மணியே. உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு இன்று இரவு கனவில் நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். வந்து என் ஆசிர்வாதத்தை தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நாளை நான் வந்ததை, நான் உன்னிடம் பேசினதை நீ கண்கூடாக உணர்வாய் நாளை விடியலில்.
எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கான கடைசி வாய்ப்பு இது. இன்றாவது நிச்சயமாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ காண்பாய். என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்துவிட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன். கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில்
என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. எந்த விஷயத்திலும் முழு மனதோடு ஈடுபட முடியவில்லை. எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில் அடுத்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. வாழ்க்கையில் நிம்மதி எங்குதான் இருக்கிறது என்று அந்த நிம்மதியை தேடி தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் என்ற வார்த்தைகளுக்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் குழம்பி மனதை போட்டு குழப்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். இந்த மனநிலையில் நீ இருந்தாலும் கூட சிறிய சிறிய பிரச்சனைகளை, உனக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீயே ஆராய்ந்து அதை தீர்த்தும் கொண்டுகிறாய். அப்படியே இருந்தாலும் மனதிற்குள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தடுமாற்றத்தோடு இருக்கிறாய். சிறு சிறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்த உன்னால் உனக்கு வரும் தலையாய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தவித்து போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை காப்பாற்றவும் ஆளில்லை, உனக்கு தோள் கொடுக்கவும் ஆளில்லை. நீ கண்ணீர் சிந்தினால் உன் கண்ணீரை துடைக்கவும் ஆளில்லை. அப்படி யாருமே இல்லை என்று நினைக்கும் நீ உன் பிரச்சனையை யாரிடம் சொல்வது, எப்படி அதை தீர்த்து கொள்வது, எப்படி அதிலிருந்து வெளியே வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி பல உறவுகள் இருந்தாலும் உனக்கான உண்மையான உறவுகள் என்று யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் உனக்காக தோள் கொடுக்கவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. அதே போல யாராவது வந்து உன்னிடம் ஏதாவது பேசினால் உன் வாய் மட்டுமே பேசுகிறது தவிர உன்னுடைய எண்ணம் வேறு சிந்தனையில் மூழ்கி இருக்கிறது என்பது அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு புரிகிறது என் குழந்தையே. எப்பொழுதுமே எதையெதையோ நினைத்து எதை பற்றியோ சிந்தனையிலேயே இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியாமல் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் சரியாக சொல்லப்போனால் திக்கற்ற காடுகளில் திசை தெரியாமல் நிற்பது போல் திக்கற்று நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அனைத்து வேதனைக்கும் மன போராட்டங்களுக்கும் உன் அப்பாவின் பதில் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த கசப்பான கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக கடந்த காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் சாயப்பா உன்னிடம் வந்து சேர்ப்பேன் குழந்தையே. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும், இலக்கை எட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையும் பொறுப்பும் நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் மன தைரியமும் அவசியமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை என்று எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே. நான் மட்டும் வேதனையோடு தவித்துக் கொண்டே இருக்கிறேனே என்று வருத்தமும் படாதே. உனக்கு பல முறை நான் அறிவுறுத்திவிட்டேன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் பல தடவை நடந்து கொண்டிருப்பது இயற்கைதான். எல்லோருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். உனக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பூதாகரமாக தெரிகிறது. மற்றவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றமாகவே தெரிகிறது. உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது? நன்றாக சிந்தனை செய்து பார் என் பிள்ளையே. என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் வெற்றியை அடைய முடியும் என்று நீயே உன்னை நம்பவில்லை என்றால் உன்னால் முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியடைய முடியும் என்று எப்படி மற்றவர்கள் உன்னை பார்த்து சொல்வார்கள்? நீ முதலில் சொல், நீ முதலில் தைரியமாக வாழ்ந்து காட்டு. அப்பொழுது அவர்கள் உன்னை நோக்கி சொல்வார்கள். அவர்களைப் போல் வாழ், அவர்களைப் போல் தைரியமாக இருக்க பழகு,
அவரைப் போல் நம்பிக்கையோடு இருக்க பழகு. அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் அவரைப் போல என்று மற்றவர்கள் உன்னை கை காட்டி சொல்வார்கள். அதுதான் வெற்றியின் சின்னம். எது வந்தாலும் நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானத்தோடும் செயல்படு. உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாகவே இருந்தாலும் இதுதான் நிரந்தரம் என்று எண்ணி விடாதே. மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மாறும், உன்னுடைய துன்பங்களும் மாறும். உன்னுடைய வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வரும். அதை நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வாய். நம்பிக்கையோடு இந்த இரவை கடந்து வா. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். ஒளிமயமான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். ஒளிமயமான மிக பிரகாசமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக வழங்குவேன். நமக்கான வேலையை நாம் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். நமக்கு என்று அளிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது, நிம்மதியாக வாழ்வது, வெற்றிகரமாக வாழ்வது என்ற சிந்தனை மனதில் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உச்சத்தில் கொண்டு செல்லலாம். அப்படி காலமும் தருணமும் நேரமும் உனக்காக மாறும் பொழுது நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை தந்துதானே ஆக வேண்டும். உனக்கான காலம் வரும் பொழுது, உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் உன் கைகளில் நான் கொடுத்துதானே தீர வேண்டும். நீயும் உனக்கான முயற்சியில் இறங்கித்தான் ஆக வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த தீங்கு வருமோ வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய இந்த பயம்தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எது வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். என் சாயிநாதர் என்னை பார்த்து கொள்வார். வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார். நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியடைய வைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு எந்த மனக்கவலையும் வேண்டவே வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் பலிக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷ தருணங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே, உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். பறவையின் காலில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்துவேன். அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிகழும் அந்த தருணத்தை நீயும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய்தானே. அந்த தருணம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் வெற்றிக்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் பல அவமானங்கள், பல போராட்டமான சூழ்நிலைகள், யாரையும் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் என்று பல உன்னை சந்தித்திருக்கலாம், பல உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம். ஓம் சாயிரம்.